ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அவங்க தக்ஷா ஃபேமிலி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விசேஷத்துக்கு தான் போறோம். பிரியாவோட நாத்தனாருக்கு பிரியாவோட நாத்தனாருக்கா பிரியாவோட சின்ன மாமியாரோட மகளுக்கு காது குத்து, அதுக்கு தான் போறோம். எங்க சித்தி சித்தியா சித்தி காது உனக்கு எப்படி நாத்தனார் வரும்? உனக்கு என்ன வேணும்? நாத்தனாரு அப்ப செலி உனக்கு என்ன வேணும்? அத்தை தானே வேணும். அப்ப செலி மக நாத்தனார் தானே. ஓடி செல்லி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, எங்களால் வாய்ஸோட வீடியோ போட முடியாது. ஏன்னா வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும். அங்கே பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, காப்பிரைட் கொடுத்துருவாங்க யூடியூப்லேருந்து. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். பக்கத்தில் பாப்பாவும் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அங்கே போனதுமே என்ன ஆச்சுன்னா, யாரும் வரல, தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான், என் நாத்தனார், என் வீட்டுக்காரோடலாம் ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு தட்டு தூக்க விட்டாங்க. எனக்கு பருப்பு கொடுத்துட்டாங்க. என்னடா எனக்கு பருப்பு கொடுத்துட்டாங்க, நானும் தேர்றேன் பழம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா பருப்போடையே நடக்க வச்சிட்டாங்க. ஃபோட்டோகிராஃபர் வேறு இங்கே நில்லுங்க இங்கே நில்லுங்கன்னு இங்கிட்டு போங்க, குட்டையாக இருக்கவங்க நெட்டையாக இருக்கவங்க இங்கிட்டு வாங்கன்னுக்கிட்டு இருந்தாங்க. அதனாலே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என் வீட்டுக்காரர் தான் பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாரா. என் பிள்ளைகளை தூக்குறதுக்கெலாம் ஆள் அங்கே நிறைய இருக்குது. அதனால விட்டுறது, பிள்ளையை தூக்குறதுனால நம்ம ஏதாச்சும் ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நான் சத்தியமாக வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன், சும்மா நிற்கிறது மட்டும்தான் என்னோடய வேலையே. ஏன்னா என்னை வேலை பார்க்க விட மாட்டாங்க. இது என் சின்ன மாமியாரோட பொண்ணுக்கு காது குத்து. எதுக்குன்னே முன்னாடி ஒரு க்ரீன் கலர் நிற்கிறா, அவளும் இங்கிட்டு ஓரத்தில் ஆமாம் க்ரீன், அது டார்க் க்ரீன். அது ஃபஸ்ட்டு பேபியும் செகண்டு பேபி, இப்போ தேர்டு பேபிக்கு காது குத்துறாங்க. என்னோடய சின்ன மாமியார்னால் எப்படி சொல்கிறதுனா, மாமியாரோட தங்கச்சி, உங்கள் மகளுக்கு தான் காது குத்து. என்னோடய அத்தை ஃபஸ்ட்டு எனக்கு அத்தை, அதுக்கப்புறம் சின்ன மாமியார் ஆகிட்டாங்க. இன்னுமே என் அத்தை தான். அவங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க, எல்லோரும் முன்னாடியே வந்துடணும். நாங்கள் கரெக்ட் டயத்துக்கு போகணுன்றது விசேஷம்னா இந்த ஒரு விசேஷம் தான். ஏன்னா எல்லா விசேஷத்துக்கும் லேட்டாக தான் போவோம். வெடியெல்லாம் வச்சு செம்மையாக செலப்ரேஷன் பண்ணோம். எங்கள் இப்போ ஒரு செலப்ரேஷன் அப்படின்னாலே இந்த வீட்டு செலப்ரேஷன் தான். அதுக்காக நான் ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் போட்டு நான் போட்டிருந்த குர்த்தி 3 பீஸ் செட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன். லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் டேக் பண்ணி விட்றேன். சூப்பராக போச்சு விசேஷமே. ஆனால் என்ன ஒரே குறை, வெஜிடேரியன் போட்டாங்க, அதான் மனசு தாங்க முடியலை. அதுக்கப்புறம் தாய்மாமன் சீரெலாம் கொண்டு வந்ததுக்கப்புறம், தாய்மாமன் யாருன்னா எங்கள் சித்தப்பா பெரியப்பா அவங்களாம் இருப்பாங்க. இப்போ பொட்டு வைப்பாங்க பாருங்களேன், அவங்கெல்லாம் தாய்மாமன்கள். அவங்கள்தான் பொட்டு வச்சாங்க. இங்கே நிற்கிறாங்களே, இவங்க தான் என்னோடய அத்தை. இவங்க மகளுக்கு தான் காது குத்து. இந்த அத்தை இல்லாட்டினா எனக்கு இங்கே என் வீட்டுக்காரர் கூட கல்யாணமே நடந்திருக்காது. இந்த அத்தைனால தான் நான் இந்த வீட்டுக்கு மருமகளாகவே வந்தேன். இப்படி ஒரு லைஃப்பும் எனக்கு அமைஞ்சதுக்கு காரணம் இந்த செல்வி அத்தை தான். தேங்க்ஸ் அத்தை, நீ வீடியோ பார்ப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அது என் பெரியப்பா, அது எங்கள் அண்ணன். இங்கிட்டு இருக்கிறது என் சித்தப்பா. நிறைய பேருக்கு தெரியும் எங்கள் அண்ணன்லாம், இருந்தாலும் சொல்லிக்கிறது தான் அப்படின்ட்டு தாய்மாமன் சீர் கொண்டு வந்தாங்க. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு. ஆனால் இன்னும் வெயில், ஓவரான வெயில். வெஜிடேரியன் கேட்டதுமே மனசு கொஞ்சம் கஷ்டமாகி ஃபஸ்ட்டு பந்தியிலே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். காது குத்துனாங்க. காது குத்தும் போது பாப்பா ரொம்பவே அழுதுட்டா. அது எப்படி சொல்கிறதுனா, என் வீட்டில் 2த்துக்குமே 11 மாதம்தான். மொட்டை எடுத்ததுமே காது குத்திடுவோம் நாங்கள். அப்படி குத்தி விட்டேன். ஏன்னா வளர்ந்துட்டா அவங்க அழுகிறதவே பார்க்க முடியாது நம்மளால். அதனாலேயே என்னாச்சுன்னா, முன்னாடியே குத்திடலாம் அப்படின்ட்டு 11 மாதத்துலலாம் மொட்டை எடுத்து குத்தியாச்சு. நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, எங்கள் அண்ணன் ஏதோ சொல்லுது, நான் அதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி வரவங்க தான் என் நாத்தனார் தான் எனக்கு கம்பெனியும். உட்கார வச்சது தான் தாமசம். பாப்பா ரொம்பவே அழுதா. அந்த மார்க் பண்ணுறது கூட விடலை, இங்கிட்டும் அங்கிட்டும். ஏன்னா 3 வயசு ஆயிடுச்சு பாப்பா, 2.5 வயசுன்னு நினைக்கிறேன். 2.5 வயசு ஆயிடுச்சா, அதனால கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிச்சு. நம்மளை என்னமோ பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஓன்னு அழுது. எங்கள் அண்ணன் வேறு வீடியோ எடுக்கிறத பார்த்தா மூஞ்சியை மறைச்சிக்குவாங்களா, ஏன்னா பொண்ணு கேட்டு வந்துடுவாங்களா. எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சு இருந்தால் சீனை பார்த்தீங்களா. இவ தான் பாப்பா மோஷிகா, ரொம்ப அழுக. அங்கிட்டு இருக்கிறது தான் மாமா, ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காருல, அவர் தான் மாமா. எங்கள் அத்தையோட வீட்டுக்காரரு. அழுக மார்க் பண்ணவே விடலை அவள். அது இப்போ மார்க் தான் பண்ணுறாங்க, அதுக்கே அவ்வளோ அழுக.
எல்லோரும் இருந்துட்டு முதல்ல ஜடையெல்லாம் போட்டிருந்தா அழகாக இருந்தா, அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஆட்டி ஆட்டி வேறு காமிச்சிக்கிட்டு இருந்தா. இப்படி அழுக வச்சுப்பிட்டீங்க, இவ்வளோ மேக்கப் பண்ணது நீ இப்படி காது குத்துறதுக்கு தானே அப்படின்னு அவளோட மைண்ட் வாய்ஸ் இருந்திருக்கும். அதை நினச்சி எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அவ்வளோ அழுகுதே பிள்ளை அப்படின்ட்டு. ஆனால் குத்திட்டாங்க ஒரு வழியாக. குத்துனதுக்கப்புறமா மாலை போடுறது கூட விடலை, ரொம்ப அழுதா. ஏன்னா சின்ன பிள்ளை. என் மகன் வேறு பக்கத்தில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாள், மைக் ஆன் பண்ணு அப்படின்லாம் சொல்கிறா. உங்கள் வீட்டிலலாம் எத்தனை வயசில் பிள்ளைங்களுக்கு காது குத்துவீங்கன்னு சொல்லுங்கள். இதை ஃபுல்லாக பாட்டே இல்லாமல் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கும் அப்படி தான் ஆசை. ஆனால் பாட்டோடு போட்டால் எனக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்துருவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப இதாகி போயிடும். அதனால தான் ஒரு பிரச்சனையாகி போச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்கிறது நான் சும்மா பார்த்துக்கோங்க வீடியோவை. என் வாய்ஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. நான் பேசுகிறதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் மைக்கே கொஞ்சம் கோளாறான மைக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பாப்பாவுக்கு காது குத்துனாங்க. காது குத்தி 2 காது குத்துறதுக்குள்ளேயும் ஒரு பிரளயமே ஆயிடுச்சு. வீட்டில் தான் காது குத்து வச்சுருந்ததுனால சின்ன மாமியார், அதுக்கும் சின்னத்தை இருக்காங்க, அவங்கள இருங்க காமிக்கிறேன், அடுத்து வருவாங்க, அவங்கள காமிக்கிறேன். அந்த இங்கே நிற்கிறாங்களே ரெட் கலர் சாரீ, அவங்க தான் என்னோடய 3வது மாமியார், என்னோடய 3வது அத்தை. அவங்க வீட்டில் தான் வச்சுருந்தாங்களா, அதனால் வீட்டிலே தான் அப்படியே எல்லோரும் எந்திரிக்கவும் டேபிளில் போட்டு சாப்பாடு போடலாம் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா முதல்ல மாலை போடுவாங்க, மாலை போடாமையே காது ஊற்றிட்டாங்க. அதவே மறந்துட்டாங்க மாலையவே. பாப்பா மாலை போடுறப்ப என்னை விடுங்கடா அப்படின்னு அழுகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ரொம்ப அழுதா பாப்பா. அப்புறம் எங்கள் அண்ணன் சாக்லேட் மாலையெல்லாம் போட்டுச்சு. ஆனால் சாக்லேட் மாலையை கண்ணில் காமிக்கலை. சத்யான்யா நான்வெஜ் நினைச்சு வச்சிருவோம். நாங்க நான்வெஜ்ஜா இன்னைக்கு வெஜ்ஜா, ஆனா நான் வர முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் போடுவேன். சாப்பிடுறாங்க பாருங்க. சரி உட்கார சொன்னா உட்காரல. எங்க மாமா தான் வீடியோ எடுத்து கவனிப்பாளரா எப்படி கேமரா வேற ஆயிட்டே.